ஹலோ வணக்கம். பாண்டியன் சன்ஸ்டார் என்கிற கேர். இன்றைக்கான தகவல் என்ன சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கி தண்ணீர் அப்படிங்கக்கூடியது ரொம்ப அத்தியாவசியமானது. நம்ம பாடி வந்து 100% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 70% வாட்டர் தான். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறோம், ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களில் தண்ணி குடிக்கிறோம். ஸோ இப்போ மெஜாரிட்டியான முனிசிபல் கவர்மெண்ட் சைடில் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குளோரின் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட்டை ஆட் பண்ணுறாங்க. டிஸ்இன்ஸ்பெக்ஷனுக்காக குளோரின், அதாவது ப்ளீச்சிங் பவுடர் நம்ம போடுவாங்க, இல்லாட்டா குளோரின் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குளோரினோட லெவல் எவ்வளோ இருக்குன்னா 0.2 ppm தான் நமக்கு அது இருக்கணும். ஸோ இந்த குளோரின் வந்து சைட் எஃபெக்ட்ஸு உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த குளோரின் வந்து குளோராமைன்ஸ், அதாவது மோனோக்ளோராமைன், டைக்ளோராமைன், ட்ரைக்ளோராமைன், இந்த மாதிரி குளோராமைன்ஸு க்ரியேட் பண்ணும். இந்த குளோராமைன்ஸ் வந்து பாடிக்கு வந்து ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஸோ அதுக்காக இந்த குளோரினை உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் நமக்கு என்ன செய்யும், இந்த குளோரின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு டிஸ்இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த குளோரினை ரிமூவ் பண்ணுறதுக்கு டீக்ளோரினேஷன் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது. டீக்ளோரினேஷன் மெத்தட்ஸில் ப்ரைமரி ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கக்கூடியது கார்பன் ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. கார்பன் ஃபில்டர்ஸ், ஆக்டிவேட்டட் கார்பன்ஸை நம்ம நல்ல ஒரு கார்பன் நம்ம ஆட் வச்சு அப்சார்ப் பண்ணிட்டு இந்த குளோரினை வாட்டரில் இருந்து நம்ம அப்சார்ப் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு டீக்ளோரினேஷன் மெத்தடில் வேறு என்ன இருக்குது, கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கலை ஆட் பண்ணுறது வழியாகவும் குளோரினை வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ எங்கே போனாலும் நம்ம தண்ணி நம்ம குடிக்கும்போது அல்லது சாப்பிடும்போது அதில் வந்து குளோரின் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது என்ன செய்யும், ஒவ்வாமை அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க கொண்டு வருது. ஸோ மேக்ஸிமம் கொடுக்கக்கூடியவங்களும் குளோரின் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமான, அதாவது பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசத்தை கம்ப்ளீட்டாக அது என்ன செய்யுது, கொன்னுரும். ஸோ அது வந்து நமக்கு தேவையான பாக்டீரியாவும் அதில் இருக்குது, அது நமக்கு தேவையில்லாததும் இருக்குது. தேவையில்லாதது போச்சுன்னா பிரச்சனை கிடையாது, தேவையாக இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் அதை என்ன செய்யும், கொன்னுரும். ஸோ அதனால் குளோரின் இருக்குதா, அது இருந்ததுன்னா கண்டிப்பாக டீக்ளோரினேட் பண்ணி அதை சாப்பிடணும். ஸோ அதுதான் முக்கியமான கருத்து. இப்போ நிறைய இடங்களில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த குளோரின் வாட்டர் பார்த்தோன்னா ஸ்மெல்லு, ஓட்ரு, டேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். ஸோ குளோரினேட்டட் வாட்டர் வந்து ஓகே, தேவையான ஒன்று தான். ஆனால் டீக்ளோரினேட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பாடிக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸோ குளோரினேட்டட் வாட்டர் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ குளோரின் வந்து 0.2 ppm வந்து அக்செப்டபிள் லிமிட். ஸோ அதுக்கு மேலே போக வேண்டாம். ஸோ அதுக்கு அப்படி இருந்தாலும் அதை டீக்ளோரினேஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ பாண்டியன். இன்றைக்கான தகவல் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ பாண்டியன் ஒன்ஸ் அகெயின்.